வணக்கம். இன்று ஆடி 12 பௌர்ணமி திருநாள். ஆடி தபசு திருவிழா என்னும் திருவிழா திருநெல்வேலி மாவட்டம், தற்போதைய தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் இருக்கக்கூடிய சங்கரநாராயண சுவாமி கோவிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை மாவட்டங்களில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த திருவிழாவுக்கு சங்கரன்கோவிலில் அத்தனை பக்தர்கள் இன்றைக்கி அந்த சங்கரன்கோவில் நகருக்கு போகக்கூடிய அளவுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா. இந்த திருவிழா எதனால் கொண்டாடப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த திருவிழாவானது என்ன வரலாற்றின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சிவன் அதாவது சைவமும் வைணவமும் ஒன்றுதான், சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக சிவனும் விஷ்ணுவுமாக ஒரே தோற்றத்தில் பாதி பாதியாக காட்சியளிக்கக்கூடிய தபசு காட்சி, அந்த காட்சியை காட்டக்கூடிய ஒரு திருவிழாவாகத்தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதனால் வந்தது அப்படின்னா, இருவேறு அரசர்கள், நாக அரசர்கள் பத்மன் மற்றும் சங்கன், இரு அரசர்களுக்கிடையே ஒரு போட்டி. ஒரு ஆள் திருமால் தான் பெரியவருங்கிறாரு, அவர் வழிபடக்கூடியது. சங்கன் சிவன் தான் பெரியவர் அப்படிங்கிறாரு. ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. ரெண்டு பேரும் நம்ம ஏன் சண்டை போடுவாமல் நம்ம உமையவளிடம் போய் கேட்போம், பார்வதி தேவியிடம் நம்ம கேட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, யார் பெரியவர் அவங்க சொல்லட்டும் போய் கேட்க, அதை சிவபெருமான இடத்துல பார்வதி அவர்கள் போய் நீங்கள் ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கு இதை சொல்லுங்கள், யார் பெரியவர், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத காட்சி கொடுங்க அப்படிங்கிறத கேட்கும்போது, உமையோடம் ஈஸியாலாம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு நீ கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கணும்னா நீ தவம் இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த தவம் இருக்கிறதுக்காக பார்வதி தேவி அவர்கள் நான் எங்கே போய் தவம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது, பொன்னை வனங்கள் நிறைந்த ஒரு இடத்தில் போய் நீ தவம் இருன்னு சொல்கிறாரு. பொன்னை வனத்தை நோக்கி பார்வதி தேவி அவர்கள் தங்களுடைய தோழியர்களுடன் போகிறாங்க. தோழியர்கள் அவ்வளவும் பசுக்களாக மாறி, பசு கூடங்களாக மாறி அந்த பொன்னை வனத்தில் போய் பார்வதி தேவி அவர்கள் தவம் இருக்கிறாங்க. ஊசி முனையில் தவம் இருக்கிறாங்க. அந்த தவம் இருந்ததன் விளைவாக சிவபெருமான் சந்தோஷம் அடைந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு விதம்தான் காட்சி கொடுக்குறார். சிவனும் ஹரியுமாக காட்சி கொடுக்குறார் ஒரே உருவத்தில். அதுவும் ஆடி மாதம் முதல் பௌர்ணமி அன்று நான் காட்சி கொடுப்பேன் என்ற ஒரு சொதன் விளைவாக அந்த பௌர்ணமி நாளில் ஒரு பக்கம் சிவனாகவும் காட்சியளிப்பார், ஒரு பக்கம் விஷ்ணுவாகவும் காட்சியளிக்கக்கூடிய அளவில் அந்த சங்கரநாராயண சுவாமி கோயிலினுடைய சங்கரநாராயணனோட வடிவமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைவ பார்த்தீங்கன்னா புலித்தோல் இருக்கும், ஒரு பக்கம் பீதாம்பரம் இருக்கும், ஒரு பக்கம் ஜடைமுடி இருக்கும், இன்னொரு பக்கம் சங்கு சக்கரம் அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். அதாவது இந்த பத்மன் சங்கமன் ரெண்டு பேரும் மாறி மாறி திருமாலை சேவித்த பத்மன் சிவனுக்கு கொடை பிடிப்பார், சிவனை வழிபட்ட சங்கமன் திருமாலுக்கு கொடை பிடிப்பார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த சிலை வடிவத்திலேயே அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்வதி தேவி அவர்களுக்கு ஒரு காட்சி கொடுப்பது தான் இன்றைக்கி ஆடி தபசு விழாவானது மிகச்சிறப்பாக அந்த சங்கரன் கோவிலில் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாக்களில் சுற்றுப்பட்டியிலிருந்து அத்தனை விதமான கூட்டங்களும் அவ்வளவு பக்தர்கள் வந்திருப்பாங்க. உப்பு மிளகு இதெல்லாம் அந்த சுவாமிக்கு மேலே போடுவாங்க. அந்த மாதிரி ஐதீகம்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இந்த ஆடி தபசு திருவிழா. இந்த திருவிழாவை பற்றி நிறைய பேருக்கு இங்கே வட மாவட்டங்களோ மேற்கு மாவட்டங்களோ தெரியாது. இந்த வரலாறை நீங்கள் பார்த்துக்கோங்க. சங்கரன்கோவில் முக்கியமான ஒரு பிரசாதம் அங்கே புத்துமண் பிரசாதம் வழங்கப்படுது. இந்த புத்துமணை சாப்பிட்றதன் மூலமாக நிறைய நோய்கள் குணமாகுது அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் அங்கே இருக்குது. அதனால் சங்கரநாராயணர் சுவாமி கோவிலுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் அந்த கோவிலில் வழிபட்டுடுவாங்க. நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய இந்த கோயிலினுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சங்கரநாராயண சுவாமி, கோமதி அம்பாள் அப்படிங்கிறதுக்கு அவங்க பசுக்களோடு வந்தனால கோமதி அம்பாள் அப்படிங்கிற பேரையும் வந்துச்சு. கோமதி அம்பாள் சமேத சங்கரநாராயண சுவாமி கோவிலுக்கு போய் சங்கரநாராயணனுடைய அருளையும் கோமதி அம்பாளுடைய அருளையும் எல்லாரும் பெறணும் நான்
வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.